அமித்ஷா கிட்ட அப்போ என்னதான் பேசினாங்க, என்னதான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி இந்த மீட்டிங் சக்ஸஸ்ன்னு எதை வச்சு சொல்ல முடியும்? அதாவது சில விஷயங்களை வந்து கோடிட்டு காட்டுகிறார்கள். தேவையில்லாமல் பாஜக இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் தேர்தல், இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வருகிற விஷயங்கள் திட்டங்கள் எல்லாமே டிஎம்கே ஸ்கோர் பண்ணுது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு இது குறித்து மத்திய அரசு எதுவுமே வெளிப்படையாக சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது தொகுதிகள் குறையாது சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு டிஎம்கே ஸ்கோர் பண்ணுது. தமிழ்நாடு முழுவதும் தொகுதி மறுசீரமைப்பு, எம்பிக்கள் எண்ணிக்கை குறைகிறது என்று சொல்கிறார்கள். நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தியதால் நம்மை சீரழிக்கிறது. இது வந்து டிஎம்கே ஸ்கோர். தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைக்கல. ஒன்று. இரண்டாவது, இந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து நிதி ஒதுக்காமல் போனது, அதுலேயும் திமுக ஸ்கோர். மூன்றாவது, இப்போது மும்மொழி கொள்கை விவகாரம், நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஹிந்தி படிக்கின்றீங்க, திமுக ஸ்கோர். தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் பாஜக செய்கிறது. ஏன் இந்த வருஷம் கொண்டு வரீங்க? அது எல்லாமே எங்களுக்கும் நெகட்டிவ் ஆகுது, உங்களுக்கும் நெகட்டிவ் ஆகுது. நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து எதிர்த்து பேசாமல் ஆதரிக்க முடியுமா? ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. அதில் அதன் பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, இல்லைன்னு சொல்ல. முன்கூட்டியே நம்ம வந்து களத்தில் இறங்கணும் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார். முன்கூட்டியே கூட்டணியில் இறங்க வேண்டும் என்றால் அண்ணாமலை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி வந்து ஒரே மேடை ஏற முடியும்? இல்லை, தமிழ்நாட்டில் திமுகவை ஆளுங்கட்சி எதிர்த்து பாஜகவும் அதிமுகவும் மேடை ஏறிட்டோம்னா ஸ்ட்ராங் ஆகிடும், மக்கள் மனசு மாறிடும், நம்ம என்ன பேசணும் ஏது பேசணும் மறைஞ்சிடும், இதில் அரசியல் சகஜம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அண்ணாமலை விஷயத்துக்கு வாங்க அப்படிங்கிறார். அண்ணாமலை மீண்டும் தலைவராக தொடர்வார் அப்படின்னு அமித்ஷா சொல்லி நிறுத்துகிறாங்க. எல்லாருக்கும் மூஞ்சி பேஸ் அடிச்சிருது, திக்கு தடுமாறி நிற்கிறாங்க. தொடருவார்னு இன்றைக்கி தேதிக்கு அண்ணாமலை மாற்றக்கூடிய முடிவை எடுப்பவர் ஒரே ஒருவர் தான், பிரதமர் மோடி. அவர்கிட்ட தான் அந்த ஃபைல் இருக்குது. அவரை மாற்றுவதும் மாற்றாமல் இருப்பதும் அவர் எடுக்கிற முடிவு. அண்ணாமலை வந்து தொடர்ந்தால் எங்களுக்கு சிக்கல், எங்கள் கட்சிக்காரன் கீழே ஜெல்லாக மாட்டான். அதிமுக தொண்டனும் பாஜக தொண்டனும் இணைந்து செயல்படுவதற்கு அவர் தான் தடையாக இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டார் எங்களை பற்றி. கவலைப்படாதீங்க, நான் தொடருவான்னு சொன்னேன். ஆனால் உங்களிடம் கூட்டணி விஷயம், எத்தனை தொகுதி, அது எந்தெந்த தொகுதி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு கமிட்டி போடுவோம். அந்த கமிட்டியில் அண்ணாமலை இடம்பெற மாட்டார். அந்த கமிட்டி அண்ணாமலை சொல்கிறத கேட்காம இருக்குமா? அண்ணாமலை இடம்பெற மாட்டார். அந்த கமிட்டியில் வானதி சீனிவாசன், நயினார் போன்ற தலைவர்கள் இருப்பார்கள். கவலைப்படாதீங்கன்றார். அப்போ தலைவர் யார்? வானதியா அப்படிங்கிறாங்க. அந்த கமிட்டியில் இருப்பாங்க. இல்லையா, அண்ணாமலை தொடருவார்ன்றீங்க, அப்புறம் யார்? அண்ணாமலை தொடருவார், ஆனால் அவர் மாற்றப்படுவார். அதுக்கு தேதி வந்து குறிக்கப்படும் அப்படிங்கிறார். உடனே ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஆடுறாங்க. அவர் வந்து மீண்டும் அவரை வந்து தலைவராக்குவது, அவர் வந்து அவருடைய ஸ்டேட்டஸை குறைக்கக்கூடாதுன்னு மோடி விரும்புவார். அவரை டீக்ரேட் பண்ணக்கூடாது. அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனைக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஆனால் நாளையிலிருந்து அதிமுக பற்றி அவர் பேசவே மாட்டார், அதுக்கு நான் உறுதி தரங்கிறார். அப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு முறை உறுதி தரீங்க. அவர் எங்கே அடங்குறதே இல்லை. அவர் வந்து நேற்று கூட என்ன பேசினார், எங்கள் கூட்டணி யார் வேண்டுமானாலும் வரலாம்ங்கிறாரு. நாங்கள் வரோம் அப்படி தான் பேசுகிறார். கவலைப்படாதீங்க, தொகுதிகள் விஷயம், கூட்டணி விஷயத்தில் அவர் முடிவெடுக்கிற இடத்தில் அவர் இல்லை, மாட்டார். என்ன பண்ண போகிறீங்க? ஜூன் மாதம் எப்படி தேதி குறிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவருக்கு ராஜ்யசபா பதவி ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து கொடுத்து அவரை எலிவேட் பண்ணுறோம். அந்த இடத்துலேருந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து வேறு ஒரு பதவிக்கு மாற்றப்படுவார். அதுவரை தலைவராக நீடிப்பார். ஆனால் அதுவரை அதிமுக பற்றியோ கூட்டணி பற்றியோ பேச மாட்டார். பெரிய சேலஞ்சிங் இது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்துட்டாருன்னு இந்த முதல் டிமாண்டு ஓகே. அடுத்து இந்த டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இதையெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, சேருங்கன்னு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் வருகிறது. நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஓகேவா? மகிழ்ச்சியாக ஹாப்பியான்னு கேட்டிருக்காரு. மகிழ்ச்சி, ஹாப்பி மக்களுக்கு. நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ 2வது கோரிக்கை வெற்றி. இந்த 3 பேர் சேர்க்கறது அதுவும் பிரச்சனை இல்லை. 4வது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு எதிராக சில வம்பு வழக்குகள் வந்து ஐடி எடுத்திருக்கு. இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் என்ற பெயரில் சில வழக்குகள் சிபிஐ கிட்ட, ஐடி கிட்ட இருக்குது, கோர்ட்டில் இருக்குது. தேவையில்லாமல் இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுங்க, அதுவும் எங்களுக்கு டேமேஜ். அதையும் பார்த்துங்க. அதுக்கும் ஓகே.
கூட்டணி மந்திரி சபை இதையெல்லாம் முன்கூட்டி அறிவிக்க வேண்டாம். ஸோ 4 கோரிக்கையும் சக்ஸஸ். அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, கூட்டணி மந்திரி சபை, அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துங்க. 4ம் சக்ஸஸ். விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஆனால் தேர்தல் களம் நெருங்கின போது தான் நீங்கள் கூட்டணிக்கு வருவீங்கன்னு சொன்னால் அது சரியாக வராது. 6 மாதத்திற்கு முன்பாகவே நீங்கள் கூட்டணிக்கு தயாராகணும். ஜூன் ஜூலையிலே மேடை ஏறணும், ஆளுங்கட்சி விமர்சிக்கணும். ஜூன் ஜூலை மாதம் தமிழ்நாடு தட்பவெட்பநிலை மாறும், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ திமுக மீது இருக்கிற ஊழல் விவகாரத்தை கையில் எடுப்போம். எப்படி எடுத்து ஜூன் ஜூலை மாதம் நிறுத்தி வைக்கிறோம் பாருங்க. அன்னைக்கு தேதிக்கு நம்ம மேடையில் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னு இருக்கோம். பெரிய சக்ஸஸ். எடப்பாடி ஹாப்பி. இவங்கெல்லாம் வெளியே வந்து பரவாயில்ல சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு ஹாப்பியில் தான் இந்த பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் திடீரென்று இவர் ஓடி போனதற்கு காரணம் முக்கியமான விஷயம். டெல்லியில் எடப்பாடியுடைய மகன் மிதுன் இந்த வேலைகள்லாம் பின்னாடியிலிருந்து இயக்கி இருக்கிறார். இதுதான் பெரிய ஸ்கூப் நியூஸ். டெல்லியில் அவர் இருந்திருக்கார், யாருக்கும் தெரியாது. வந்து திமுகவுடைய வாரிசு அரசியலை அதிமுக எதிர்க்கிறது, மற்ற கட்சிகள் எதிர்க்கிறது. ஆனால் இத்தனை வேலைகளையும் யார் செய்தார் என்றால் மிதுன். இதுவும் மறைக்க முடியாது. இப்போ இந்த டெல்லி சந்திப்பில் அண்ணாமலை மாற்றப்படுவார்னு ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் போடுது, சில பேர் மாற்றப்பட மாட்டார் அப்படின்றது போடுறாங்க. உண்மையிலே நிலவரம் என்ன அண்ணாமலையில்? அண்ணாமலை பற்றிய மதிப்பீடு வந்து அமித்ஷாவுக்கு நன்றாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மாத காலமாக ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர்கள் டெல்லியில் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வானதி போயிருக்காங்க, எச் ராஜா போயிருக்கார், எல்லாரும் பார்த்துருக்காங்க. இதை தவிர சில ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நபர்கள், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களே போயிருக்காங்க. அதாவது அண்ணாமலை பற்றிய மதிப்பை பற்றி அவர் சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் திமுகவை வலிமையாக எதிர்க்கிற ஒரே நபர் அண்ணாமலை தான். அவரை வந்து நீங்கள் இந்த கட்சியில் இருக்கணும்னு விரும்பினாங்க ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்தில். ஆனால் அதே ஆர்எஸ்எஸ் தான் அண்ணாமலை திமுகவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ அண்ணாமலை அந்த திமுக பிரச்சனை திசை திருப்புகிற வகையில் பேசி விடுவார். ஸோ ஆர்எஸ்எஸ் நம்பிக்கை இழந்து விட்டார். ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டில் எல்லா மீடியா கிட்டையும் சண்டை. மீடியா ஃப்ரெண்ட்லியாகவே அண்ணாமலை இல்லை. ஸோ அண்ணாமலைக்கு எதிராக மீடியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது, தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள், பாஜகவை விரும்புகிற ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள் இவரை விரும்பவில்லை. இது மூன்றாவது பிரச்சனை. நான்காவது பிரச்சனை, பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட மற்ற மாவட்ட தலைவர்கள் பலரும் இவரை விரும்பவில்லை. ஸோ சொந்த கட்சி விருப்பம் இல்லை, கூட்டணி கட்சி விருப்பம் இல்லை, மீடியா ஃப்ரெண்ட்லி இல்லை. ஆர்எஸ்எஸும் அவரை வந்து வெறுக்க தொடங்கிவிட்டது. காரணம் அவருடைய செயல்பாடு, பேச்சு, முன்னுக்கு பின் பேசுவது, அதாவது எமோஷனல் ஆகுது. தேவையில்லாமல் விஜய் பொத்து இடுப்பு கிளின்னு பேசினார்ல, அதெல்லாம் ரசிக்கவே இல்லை. ஸோ ஒட்டு மொத்தமாக அண்ணாமலையுடைய மதிப்பீடு இது. அதனால் அண்ணாமலை நிச்சயம் மாற்றப்படுவார் என்று டெல்லி வட்டாரம் தெரிவிக்கிறது. அதைத்தான் அமித்ஷா வந்து இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கார். நன்றி சார். நன்றி.